ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய் இறக்கலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெயில், செம வெயில். நேற்று மழை பெஞ்சிட்டு இன்றைக்கி வெயில் அடிக்குது. அதனால் செடியெல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்குது. ஆனால் செம வெயிலுங்க. இது பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் ஒரு காய் போட்டாலே போதும், சாம்பார் நல்லாயிருக்கும். குண்டு குண்டாக இருக்குது. கீழே பரங்கிக்காய் செடியாக தான் கிடக்கு, காய் அங்கே கிடக்கு, குட்டி குட்டியாக கிடக்கு. இங்கே வாங்க, இந்த காய் இது நல்லா இருக்குல்ல, அந்த கலர். இதே கால்குலேஷன். இதுலேயே ஒரு பச்சை முள் கத்திரிக்காய். இதில் கத்திரிக்காய், அது வந்து முள் கத்திரிக்காய். இது வந்து இங்கே ஒன்று இருக்குது. கண்ணு தெரிய மாட்டேங்குது, வெயிலுக்கு இருக்கும். பளபளன்னு இருக்கா, வெயிலில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரியான வெயில். நேற்று மழை அடிச்சுட்டு தான் இருக்கும். இது உள்ள அறக்கிற மாதிரியா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 வித கத்திரிக்காய் இருக்குது. இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது தான் மாறி இந்த இன்னும் கொஞ்சம் பெருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேறு குட்டி குட்டியாக இருந்துட்டோம். ஆனால் இதில் காரக்குழம்பு வச்சு செம்மையாக இருக்கும். ஒரு நாளைக்கு வச்சு பார்க்கணும். ஈஸியாக எடுத்துட்டேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாவக்காய் காய்ச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 காய் எடுத்துருக்கோம். இது 3 காய் 4 காயாக எடுத்துருக்கோம். அடுத்த ஷிஃப்ட்டு நிறைய காய்ச்சிருக்கு. கரட்டி ஒரே தூர் தான் இருக்குது, ஆனால் நிறைய காய் காய்ச்சிருக்கு. இது அவரை காய்ச்சி ஓகே. ஆனால் பிஞ்சு பாவக்காய் தான் இத்தனை கரெக்டான பதமாக இருக்குது. ஆனால் நேற்று அறுத்துருந்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. இல்லை வேறு இருக்கா அப்படின்னு காராமணி. இது எனக்கு இதோட பேர் மட்டும் டக்குன்னு வர மாட்டேங்குது. நம்ம ஊர்லலாம் பைத்தங்காய் அப்படின்ல, ஆனால் இங்கெல்லாம் வந்து காராமணி. இது அதுக்குள்ளே நிறைய முட்டிருச்சு. சொலையாக காராமணி. இது அவிச்சு திங்கலாம். கொஞ்சம் முட்டிருச்சுன்னா அது அவிச்சு சாப்பிடலாம், விதையை மட்டும். சுருட்டிட்டு இருக்கு.
இது என்ன, இதை பிரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விதையாக இருக்கும். இதை என்ன பண்ணலாம் தெரியுமா, உரிச்சு அப்படியே வாயில் போட்டுக்கலாம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி தான் பயத்தனத்தை எடுக்கும் போகும்போது கொல்லையில் உட்காந்துட்டு இதுமாரி உரிச்சு சாப்பிட்ருவோம் பச்சையாக. நல்லாயிருக்கும். சுண்டக்காவில் உருண்டை குழம்பு வச்சாங்க. அது என்ன பண்ணணும், நாளைக்கு கரைச்சி சுண்டக்காய் உருண்டை குழம்பு வச்சு பார்க்கணும். நானும் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. அதை செஞ்சு பார்க்கலாம். சொல்லிட்டு பாரு. இல்லை இன்னொன்று பெருசாவில் பார்த்தேன், கிட்டியாவில் இருக்கும். இதுக்கு ரொம்ப முட்டிருச்சு. விட்டு என்ன பண்ணுறது? நான் அறக்க வந்தது கத்திரிக்காயும் என்னது காராமணியும். ஆனால் அறுத்துக்கிட்டு இருக்கிறது போயிடலாம். இதுவே அரைக்கில இருக்கும்ல. நம்ம வேறு கூட சின்ன பைத்தங்க பார்த்திங்களா, அவ்வளோ பைத்தங்க இருக்குது. இது எல்லாத்தையும் நானே சமைக்க முடியாது, அதனால் கொடுத்துட வேண்டியதான். பார்த்திங்கன்னா பாவக்காய் ஒரு பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். கத்திரிக்காய், அதில் ஒரு தக்காளி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் கேட்குறாங்க நிறைய பேர், தோட்டத்துக்காயின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதான். இது முத்திருச்சு, இதை பிச்சு சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.